ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து பிளாக் பாம்ஃப்ரெட் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் வந்து பிளாக் பாம்ஃப்ரெட். இப்போ பிளாக் பாம்ஃப்ரெட்டை வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஷ்ஷையும் வந்து இப்படி கீரல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து கீரல் போட்டுட்டா தான் வந்து உங்களுக்கு மசாலா வந்து மீனில் நல்லா ஈவனாக பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஃபிஷ்லையும் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துருங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சம் இதில் பெப்பர் பவுடர், அப்புறம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக இதில் கரம் மசாலா சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மீன் வந்து நல்லா பிடிக்கிறதுக்காக, மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், நான் தனியாக இந்த மாதிரி வந்து வெறும் சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கேன் சீரகத்தூள். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்கும் இந்த சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது நம்ம அந்த மீனில் சுத்தமாக அதில் தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மீனுக்கு மசாலாவை தடவி கொடுப்போம். ஃபுல்லாக இந்த கேப்பில் மீனோட உள்ள இந்த தலைப்பகுதி எல்லா இடங்கள்லையும் வந்து மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி இப்படி ஃபுல்லாக மசாலாவை இந்த மாதிரி மீனை நல்லா மசாலா தடவி ஃபுல்லாக ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே ஒரு 1/2 hour வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மசாலா தடவி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மீன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். On